ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 16th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் 2 பேர் நடந்து வராங்க. இவன் பேர் பிளாக். அவன் சொல்கிறான், இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம நினைக்கிறத விட வேகமாக ஓடி போயிட்டான். அவன் என்னோடய சென்சிங் ரேஞ்சை விட்டு தள்ளி போயிட்டான். இவன் பேர் ஈச்சி. இவன் சொல்கிறான், இந்த சிஏஓஇ லார்டுன்கிட்ட ஒரு சில விஷயம் பேசிகிட்டு இருந்தான். இப்போ நமக்கு ஆர்டர் வேறு கொடுத்துருக்கான். இதுக்கு அந்த பிளாக் லார்டு சிஏஓஇ எப்போவுமே கவனமாக தான் இருப்பார். இவன் ஒரு சின்ன பையன், அவ்வளோதான். அப்போ அவன் சென்ஸ் பண்ணி ஹீரோ அங்கே இருக்கான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் அந்த டென்ஷன் கிராஸை தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், இந்த கிராஸை வச்சு தான் லிங்கரை காப்பாற்ற முடியுமா? ஆமாம், ஆனால் ஒரு ரூமர் இருக்குது. இந்த எருப்பு காடு பிரின்சஸ் பெங்கலாய்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்க கடைசியாக இங்கே தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவளை காப்பாற்றுறதுக்கு எது தேவைப்பட்டாலும் நான் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வருவேன். அப்போ அவன் காலை அந்த மரத்தோட வேறையெல்லாம் பிடிச்சிக்கிது. அப்போ ஹீரோவை நிறைய பேர் அட்டாக் பண்ண வர தன்னோட பிளட் பீடை எடுத்து அதை வெட்டிடுறான். ஹீரோ சொல்கிறேன், இதெல்லாம் என்னோடய பிளட் பிளேடை பார்த்து பயப்படுதுங்க. அதுக்கு அந்த ட்ராகன் சொல்லுது, நான் தான் சொன்னேன்ல இந்த பிளேடு எவன் லெவலான வெப்பன்னு. அந்த நேரத்தில் ஹீரோ அவனோட பிளேடை யூஸ் பண்ணி தலையில் குத்த நல்லா பயந்து பின்னாடி போயிடுது. அப்போ ஹீரோவை அந்த 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. கடைசியாக நீ இங்கே வந்துட்டியான்னு பிளாக் கேட்குறான். ஹீரோ நினைக்கிறான், அந்த 2 பேரையும் பார்த்தா அந்த சிஓவி அனுப்பிச்சு ஆளு மாதிரியே இருக்குது. ஹீரோவும் அவனோட பிளேடை எடுக்க பார்க்க அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ அந்த ட்ராகன் கேட்குது, இன்ஃபெக்ஷன் நீ எப்படி பிளட் பிளேடு இல்லாமல் ஃபைட் பண்ண போகிற? அவங்க 2 பேரும் 10th லேயரில் இருக்காங்க. ஒருவேளை நீ என்ன வெளியே விட போறியா என்ன? அப்போ பிளாக் அட்டாக் பண்ண வர ஹீரோ டாச் பண்ணிடுறான். பிளாக் சொல்கிறான், உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு ஹீரோ, நான் எதுக்கு தப்பிச்சு போக போகிறேன்? நான் இங்கே சும்மா நிச்சிட்டு தான் இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இதை கேட்ட ஈச்சி நினைக்கிறான், இன்ஃபெக்ஷியோட நடவடிக்கை வித்தியாசமாக இருக்குது. அவனோட ஃபிட்டு டார்க்காகவும் லைட்டாகவும் இருக்குது. இது கொஞ்சம் தப்பாக தெரியுது. பிளாக் சொல்கிறான், இன்ஃபெக்ஷனுக்கு மூளை குழம்புச்சேன் என்ன? அப்போ ஹீரோ கிட்ட வான்னு சொல்ல அவன் அப்படியே முன்னாடி நடந்து வரான். பிளாக் நினைக்கிறான், என்னோடய பாடி என்னோடய கண்ட்ரோல்லே இல்லையே. இந்த ட்ராகன் கேட்குது, நீ எப்போ இதை மாஸ்டர் பண்ண? ஒருத்தரை சோல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்னால் இதை உடைக்கவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பிரதர் என்னை காப்பாற்றுன்னு கத்துறான். இதை கேட்ட ஈச்சி அவனை காப்பாற்ற அந்த பேரியரை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவனால் உடைக்க முடியல. அப்போ ஹீரோ சொல்கிறான், எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பிடிக்கலாம்னு வந்தீங்க, ஆனால் நான் உங்களை பிடிச்சது. ஹீரோ அவனோட பவரை பிளாக்குக்குள்ளே அனுப்பிடுறான். ஈச்சியும் அந்த பேரியரை வடிச்சதான். அந்த நேரத்தில் பிளாக் கீழே விழுறான். நீ அவனை கொண்டுட்டியான்னு ஈச்சி கேட்குறான். நான் அவனை கொண்டனா? அவன் கொஞ்சம் நேரம் தூங்குறான், அவ்வளோதான். இதை கேட்டு ஈச்சி அட்டாக் பண்ண வர ஹீரோ மேஜிக்கல் ஷேடோஸ்னு சொல்ல 4 இன்ஃபென்சி ஷேடை அவனை அட்டாக் பண்ண. அப்போ ஈச்சி சொல்கிறேன், இந்த மாதிரி லோ லெவலான போலிங்க எல்லாம் என்னை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா என்ன? அந்த நேரத்தில் ஷேடோஸ் எல்லாம் அட்டாக் பண்ண இதை சென்ஸ் பண்ண ட்ராகனோட ஹெட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதை பார்த்து அந்த ட்ராகன் சொல்லுது, அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹீரோவும் அந்த லீயை நினச்சி பார்த்துட்டு சொல்கிறான், இவனும் அந்த லீ மாதிரியே நடந்துக்கிறான். அப்போ ஹீரோ அவனோட பிளேடை எடுக்கிறான். ஈச்சி சொல்கிறான், நீ நினைக்கிறியா அந்த பிளேடு உன்னை காப்பாற்றுன்னு? ஹீரோ சொல்கிறான், நான் அவன் கூட சண்டை போடுறதுக்கு இந்த பிளேடை எடுக்கலை. அப்போ உன்னோட பிளான் என்னன்னு அவன் கேட்க அவனை சுற்றி நிறைய வேருங்க எல்லாம் அவனை பிடிச்சிக்குது. அந்த ட்ராகன் கேட்குது, இன்ஃபெக்ஷன் இதுதான் நீ ஆரம்பத்திலே போட்டு வச்ச பிளான்னு ஆச்சரியப்படுது. ஹீரோவும் அந்த கிராஸை எடுத்துக்கின்னு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் அந்த கிராஸை யூஸ் பண்ணி அவளை ஹீல் பண்ணுறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த எறும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அவள் பாடி இந்த பவரை ஏற்றுக்குமான்னு. ஹீரோ அவனோட பவரை கொடுத்து கிராஸோட பவரை ஸ்டேபிளாக இருக்க உதவி பண்ணுறான். கடைசியில் பாய்சன் எல்லாம் வெளியேறிச்சு. லிங்கர் எழுந்ததும் மைலாட் நீங்கள் ஓகேவான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ, நான் ஓகே தான். இந்த டைகர் வுட் ஃபாரஸ்ட் ரொம்ப டேஞ்சரானது. நம்ம சீக்கிரமாக இந்த மலையை விட்டு கீழே போகணுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் லிங்கர் கேட்குறா, மைலாட் சூரியன் மறைய போது நம்ம சீக்கிரமாக கீழே போகணும். ஹீரோவும் சரி, நம்ம வேறு ஓப்பன் ஏரியாவில் இருக்கீங்க, எனிமீஸ் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் சிஓஓயும் நிறைய அசசியனை அனுப்பி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரில. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சபீர் டைகர் ரொம்ப டேஞ்சரானது. அதுவும் அது 8th லேயரில் இருக்குமா? ஆனால் நம்ம நல்ல நேரம் ஒன்று கூட பார்க்கல. அடுத்தது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஒரு சவுண்டு கேட்க திரும்பி பார்த்தா ஒரு டைகர் அங்கே இருக்குது. நான் சும்மா தான் சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு டைகர் வந்துருச்சுன்னு லிங்கர் பயப்படுறா. ஹீரோவும் இதோட கண்ணு ரெட் கலரில் இருக்குது. அப்போ இது ஒரு சபீர் டைகர்னு சொல்கிறான். இப்போ அந்த டைகர் அட்டாக் பண்ண வர ஹீரோ லிங்கரை தூக்கி மரத்து மேலே போட்டுவிட்டு அது கூட ஃபைட் பண்ண போகிறான். ஆனால் அது அவனை தாண்டி போயிடுது. ஹீரோவும் என்னடா இதுன்னு பார்த்தா பின்னாடி இன்னும் நிறைய டைகர் வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.